ஹைதராபாத் கிளம்பிட்டோம். வரலட்சுமி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சுட்டு அகைன் வந்து சென்னை ரிட்டர்ன் ஆகணும். இங்கே வந்து இப்போ வந்து வளையல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வரலட்சுமி ஸ்ரீ எல்லாருக்குமே ரூம் கிட்ட இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கமல் தாம் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க இது மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்து உள்ள ஒரு கோவில் இருக்கு. உண்டியல் கிடையாது, அப்புறம் தட்டுல காசு போடுறது கிடையாது. கொஞ்சம் எவ்வளவு பெரிய விஐபி வந்தாலுமே இங்க வந்து ஒரே லைன்ல தான் போகணும். கீழே வந்து தாமரை மாதிரி, அதான் லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. வரலட்சுமியோடைய ஆஃப்டர் டெலிவரி வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கிளம்பிட்டோம். ஏன் ஹைதராபாத் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம போயிருந்தோம். போயிட்டு சுற்றிட்டே இருக்கும்போது எங்கே போனீங்க, எங்கே சுற்றுனீங்க, தெளிவாக பேசுங்க. ஹைதராபாத்தில் சிலுக்கூர் அப்படின்ற ஊரில் பாலாஜி டெம்பிள் நிறைய பேருக்கு தெரியும். நீங்களே வந்து அம்மா வந்து எங்களான நீங்கள் பார்க்காம போயிட்டீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ இன்னைக்கு அங்கே தான் நாங்கள் போகிறோம். ஆமாம், சொல்லுங்கள். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு நாங்கள் கல்யாணம் முடிஞ்சவொடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணம் முடிஞ்சவொடனே போனது கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வந்து சத்யா இதுவானதுக்கப்புறம் 3வது மாதம் தான் போகிறோம். போயிட்டு நாங்கள் வேண்டிட்டு வந்தோம், இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருப்பத்தை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நம்ம எல்லாமே வந்து நிறைய மாற்றங்கள் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் 6 வருஷமாக போகலான்னு அப்படியே தள்ளி போயிடுச்சு. சரி, கல்யாணம் முடிஞ்சோடனே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு போனோம். போயிட்டு கோவிலேருந்து அங்கே 108 சுற்றுவாங்க. அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது மத்தியானம் டைம் ஆயிடுச்சின்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் சுற்றுங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து அதில் ஒரு திருப்தி இல்லை. அதனால் சரி போகலாம் அடுத்த மாதம்னு யோசித்தோம். அடுத்த மாதம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு 5-6 மாதம் வாந்தி அந்த மாதிரி அதெல்லாம் நின்னதுக்கப்புறம் போகலாம்னு. இப்போ 5 முடிஞ்ச 6 தொடங்கிடுச்சு. அதனால் அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து வீட்டில் பார்த்துக்க சொல்லிவிட்டு நான், ரமேஷ், அதுக்கப்புறம் ரமேஷோட ஃப்ரெண்டு வினோத், வெங்கடேஷன் வந்துருச்சு. திடீர்னு வெங்கடாச்சலபதியை பார்க்க போகிறோம். வெங்கடேஷன் வருதா? வெங்கடேஷன் வந்துருச்சு. 3 பேர் மட்டும்தான். அப்பாவால் சுத்த முடியல போன வாட்டி. ஸ்ரீ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் ஸ்ரீயும் கூப்பிட்டு வர முடியல. அதனால் நாங்கள் 3 பேரை கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து புளியோதரை, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் இது என்னது காளான் கிரேவி. ஏன்னா போன டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களால் தாபாவில் இருந்து நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம ஊர் ஃபுட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணோம். சரியான ஃபுட்டு எங்களுக்கு நைட்டு கிடைக்கல. அதனால ட்ராவலில் கொஞ்சம் நிறைய அதனால் அம்மா இந்த டைம் பிளான் பண்ணி பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மத்தியானமும் நைட்டும் நம்ம ஃபுட்டு இருக்குது. நாளைக்கு தான் சமாளிக்கணும். ஆமாம், அதை அப்புறமா பார்த்துப்போம். ஸோ நாங்கள் இன்னைக்கு அங்கே தான் போகிறோம். எங்கள் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இந்த டைம் வந்து ஒரு பார்க்கலாம், எதாவது இன்ஸ்டாகிராமில் போட்டோம் அப்படின்னா மேபி யாரையாவது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே சுச்சுவேஷன்ஸு எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வரலட்சுமி வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். ஒரு நாள் தான் நாங்கள். நாளைக்கு ஈவினிங் கோயில் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் முடிச்சுட்டு அகைன் வந்து சென்னை ரிட்டர்ன் ஆகணும். எஸ், இதுதான் எங்களுடைய பிளான். முடிஞ்சால் நாளைக்கு மத்தியானமோ இல்லை கோயில் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் யாரையாவது 1-2 பேரை சந்திக்க முடிஞ்சா சந்திக்கலாம். இன்ஸ்டாகிராமில் போட்டு பார்ப்போம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல டைமிங்கு. அதையும் நம்ம பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். நைட்டு ஒரு 1:30 மணிக்கு வந்து நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். நல்லா படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தோம். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஒரு கோவில் ஜன்னலுக்கு பின்னாடி, இந்த ரூமுக்கு பின்னாடி வந்து இந்த கோயில். நீங்கள் வந்து பாலாஜி டெம்பிளுக்கு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே கூட ரூம் போட்டுக்கலாம். 2000 ரூபாய் வாப்பா.
இல்லை 1500 எக்ஸ்ட்ராவானா எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு வந்து 500. ஏன்னா நான் இங்கே நிறைய ரூம் செக் பண்ணேன், எல்லாமே கொஞ்சம் லாங்காக இருந்தது. அங்கே வந்து பாலாஜி டெம்பிள் கிட்ட கொஞ்சம் வந்து நமக்கு ரூம்ஸு அதெல்லாம் ஆமாம், ரூம் வந்து ரொம்ப இல்லை, குளிக்கிற இடம் மட்டும்தான், அதுவுமே வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது வரீங்கன்னா இந்த மாதிரி நியர்பை இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தான், நம்ம டக்குன்னு போய்க்கலாம். இதுவுமே நெட்டில் சர்ச் பண்ணி நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் எங்களுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பட் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளால இப்போ போக முடியாது. இது லோட்டஸ் டெம்பிள்னு சொல்லிட்டு நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். கும்பம் வச்சிருக்காங்க பாருங்க, கலசம் அழகாக இருக்கு. இங்கேயுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பெரிய. நாங்கள் நினச்சோம் நைட்டு வந்து பார்த்தப்ப இந்த இருட்டில் வந்து நான் ஏதோ ஷூட்டிங் எடுக்கிற இடம் போல செட்டிங் அப்படிதான் ரமேஷும் சொன்னாப்ல. மார்னிங் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கு. போக முடியுதான்னு பார்ப்போம். அங்கே போயிட்டு இங்கே வருவோம், இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:10 6:15 இருக்கும். அப்படியே கிளம்ப வேண்டியதான், அங்கே போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பாலாஜி டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டோம். ரெண்டாவது இந்த கோயிலோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உண்டியல் கிடையாது, அப்புறம் தட்டில் காசு போடுறது கிடையாது. அது தவிர நமக்கு வந்து எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலுமே இங்கே வந்து ஒரே லைனில் தான் போகணும். தனியாக வந்து தரிசனம் அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபாரின் போகிறோம், விசா கிடைக்கல அப்படின்னா முக்கியமாக விசாக்காக இங்கே வர்றது வந்து முக்கியம். விசா மட்டும் இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரினா கூட நம்ம இங்கே வந்து கோரிக்கை வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. சப்போஸ் இந்த ஊரில் இருக்கிறீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருக்கீங்க இந்த கோயிலுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். நான் என்னோடய அனுபவத்தில் இது 3வது தடவை நான் வந்திருக்கேன். 3வது தடவை எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்து வந்து வேண்டுதலை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வேலை நடக்குது. அந்த முனையிலேருந்தே நம்மளை வந்து கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இது இந்த கோயில்லன்னு இல்லை, எல்லா கோயில்லையும் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் கடையில் மாலை வாங்குங்க, எங்கள் கடையில் இது வாங்குன்னு கூப்பிட்டு வந்து தவறுங்க. இந்த துளசி வந்து 70 ரூபாமா. இல்லை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு பெரிய மாலை மாதிரி போட்டு அதை தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. முன்னாடி வாங்கணும்னா ஒரே சண்டை போட்டு போனாங்க. நான் உங்ககிட்ட யார் இவ்வளோக்கெல்லாம் கேட்டது, எனக்கு 100 ரூபாய்க்கு தானே கேட்டேன், அதை வரைக்கும் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த கோவிலும் இல்லை, எல்லா கோவில்லையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை வந்து நம்மளால தீர்க்கவே முடியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தீங்க அப்படின்னா புதுசா வரீங்கன்னா கொஞ்சம் இது மட்டும் நீங்க ஆல்ரெடி வரவங்களுக்கு தெரியும், காசு கேட்கறது பின்னாடியே நம்ம பின்னாடியே வந்து காசு கேட்பாங்க, அது ஒரு பிரச்சனை. சரி வாங்க நம்ம இப்போ வந்து போகலாம். இங்கே வந்து மொபைல் வந்து இப்போ அலோவ் பண்ணுறாங்க, முதல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க, இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் சைலண்டில் போட்டுக்கணும். வேண்டுதல் வச்சு 108 சுற்றுறாங்க. எவ்வளோ பேர், எவ்வளோ கூட்டம். நம்ம 7 மணிக்கு வந்தோம், அப்போவே பயங்கர கூட்டம். 7 மணிக்கு ஆரம்பிச்சு 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு முடித்தோம். எப்படி சுற்றினாலுமே அதில் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில் இது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்க. இங்கே வந்து இப்போ வந்து வளையல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வரலட்சுமி ஸ்ரீ எல்லாருக்குமே பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளியில் வந்து கம்பல் இருக்குது, அதுக்கப்புறம் வளையல்லாம் இருக்குது, வாங்கலாம் அப்படின்னு. ரூம் கிட்ட இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கமல் தாம் அப்படின்னு போட்டிருக்கு இங்கே. நாங்கள் மார்னிங் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இது தான் சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே வாவ் அம்மா, இது வந்து அங்கே பாருங்கம்மா, அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து உள்ள ஒரு கோவில் இருக்குது. ஓகே, ஆனால் கால் சுடுது. உள்ளேயே கடைங்க எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில். நான் முதல் வெளிலேருந்து பார்க்கும்போது இது பெருமாள் கோயில் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்.
அபிஷேகத்துக்கெல்லாம் வந்து 201 ரூபா, மகா அபிஷேகம் 301, ருத்ர அபிஷேகம் 501. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மிராக்குலஸ் நர்மதீஸ்வரர் லிங்கம், சிவலிங்கம் அப்படின்னு போட்டிருக்கு. சூப்பராக இருக்குது உண்மையிலே இந்த இடம். ஆனால் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காங்க பசங்க. இது என்ன? இது ஆக்சுவலி கோவிலே வந்து ஒரு தாமரை மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே வந்து தாமரை மாதிரி, அதான் லோட்டஸ் டெம்பிள் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா முகலம் பழம் வந்து காய் வந்து நிறைய இருக்குது. பூ வந்து காய் ஆயிடுச்சு. இது பழுத்துதுன்னா அந்த பழம் வந்து சாப்பிட்லாம். நாங்கள் சின்ன வயசில் பறித்து சாப்பிடுவோம். இப்போ உள்ள பசங்க கிட்ட சொன்னால் ஐயோ இது என்ன பழமோ, இதை போய் சாப்பிட சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. இதோட நற்பலன்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட ஹைதராபாத்துக்கு முதல் வந்து பாலாஜி டெம்பிள் போனோம். அப்புறம் இங்கே பக்கத்தில் அந்த ரூமுக்கு வரவும் தான் இந்த கோவில் இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அங்கே மேலே உட்காந்தா அவ்வளோ மனசு அமைதியாக நல்லா இருக்குது. அப்படி ஃப்ரீயாக வந்து உட்காந்துட்டா மனசு பயங்கர ரிலாக்ஸ் ஆகிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருந்தது இங்கே. சரி, ஒரு நாள் இருந்துட்டு வரீங்களா? முதல்ல நீ விட்டுட்டு போவியா? அதோடி விட்டு போவேன். அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி இடம்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனியாக அனுப்ப ஒரு பயம். அம்மா சொல்லுவாங்க எனக்கு இந்த இவங்க ட்ரிப்பெல்லாம் கூட்டமாக போவாங்க, அவங்க கூடலாம் போட்டு விடுன்ட்டு. பட் எனக்கு வந்து ரொம்ப பயம், அதனால் நான் அனுப்ப மாட்டேன். அவங்க வந்து வரலட்சுமியோடைய ஆஃப்டர் டெலிவரி வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். சில இடங்கள்லாம் இந்த மாதிரி கோவில் அம்மாவுக்கு அமைதியான இன்னும் கொஞ்சம் நல்ல இடம்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சிலுக்கூர் பாலாஜி டெம்பிள் அண்ட் வந்து இங்கே வந்திருக்கோம் லோட்டஸ் டெம்பிள் பார்த்துட்டோம். இப்போ வந்து கிளம்பி நம்ம வந்து அடுத்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகிறோம் அடுத்து. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாராவது ஹைதராபாத்தில் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது சிலுக்கூர் பாலாஜி டெம்பிள் வரணுனாலும் அவங்க அந்த டெம்பிளுடைய டீட்டெயில்ஸு, ஐ மீன் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த இடத்துடைய லொக்கேஷனை நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? பக்கத்துலேயே ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாதுங்க இவ்வளோ நல்ல ரூம் இருக்குது அப்படின்னு. நார்மல் ரூம் தான் இருந்தாலுமே நமக்கு வந்து இங்கே கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான் சிலுக்கூர் போகிறதுக்கு. அதனால் இங்கே வந்து தங்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம். வெளியிலேருந்து வரவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு போயிடலாம். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்கள் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.